மெச்சூரிட்டி ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெச்சூரிட்டி டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதான் ஃபைனல் டேட், பேமெண்ட் பண்ணுறக்கூடிய ஃபைனல் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபைனல் டேட்லேருந்து சில பேர் பார்த்தோன்னா 3 நாள் வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி போய் அமௌண்ட் கட்டுவாங்க. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து கிரேஸ் டேட்னு சொல்லுவாங்க. அந்த கிரேஸ் டேட்டை பற்றி செக்ஷன் 22ல் வந்து சொல்லியிருப்பாங்க மெச்சூரிட்டி டேட்டையும். 23லேருந்து 25 வரையும் கேல்குலேஷன் ஆஃப் த மெச்சூரிட்டி அண்ட் டேஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி டேட், அது டியூ டேட்லேருந்து ப்ளஸ் 3 டேஸ் ஆட் பண்ணுறாங்கல்ல, அதை தான் கிரேஸ் டேட்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நார்மலாக ப்ராமிசரி நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து இது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ மெச்சூரிட்டி டேட் எப்படின்னா, பில் வந்து நான் மேக் பண்ணுறேன் February 1 அதுலேருந்து ஆஃப்டர் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் என்னைக்கு எங்கள் டியூ டேட், அதாவது அந்த மெச்சூரிட்டி நான் கொடுக்குற டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா May 1 அந்த May 1 ப்ளஸ் கிரேஸ் டேட் வந்து ஒரு 3 டேஸ் ஆட் பண்ணோன்னா என்னோட ஃபைனல் மெச்சூரிட்டி டேட் வந்து May 4 அப்படின்றாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, எனக்கு அந்த டேட்டில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா, நான் என்னோட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ இல்லை ப்ராமிசரி நோட்டோ மேக் பண்ணும்போது என் கிரேஸ் டேட் உண்டுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கிரேஸ் டேட் தான் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 3 டேஸ்க்குள்ளே நம்ம எப்படி இருந்தாலும் அமௌண்ட் வந்து பே பண்ணிடணும் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, என்னென்னா செக்குன்றாங்க. செக்குன்றது வந்து கிரேஸ் டேட்டுக்குள்ளே வராது. ஏன்னா அது வந்து டிமாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மித்த எதில் வேணால் வந்து நம்ம கிரேஸ் டேட் ஆட் பண்ணலாம், பட் நாட் கெட் டேஸ் ஆஃப் கிரேஸ் வந்து எதுக்குன்னா அந்த டிமாண்ட், அதாவது செக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.